ஹாய். ஸோ வினோத் கொடுத்த டாபிக் கரெக்டாக கொஸ்டினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் மூமெண்ட்ஸ் விச் ஹேஸ் ஹேப்பன்ட் வித் அவர் கேங். ஸோ அதை பற்றி யோசித்து பார்த்தேன். ஸோ யோசிக்கிறதுக்கு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு 2-3 பக்கம் ஆக்சுவலாக போச்சு. ஸோ கொஸ்டினை கிளியராக புரிஞ்சுக்கிட்டதுனால இப்படி தான் இருக்கணும் பதில்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு மைண்டில் இருக்கிற ஒரு மெமரி, ஒரு நல்ல மெமரி அப்படின்னு பார்த்தாக்க அஃப்கோர்ஸ் நம்ம நியூ இயர் ஈவெண்ட்டு தான். ஸோ நியூ இயர் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் நியூ இயர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லா நியூ இயர் ஈவெண்ட்டுமே இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியில் போகிற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது இந்த ஃபால்ஸுக்கு போனதாக இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்ச் விளாண்டதாக இருக்கட்டும். ஏன் கிரிக்கெட் மேட்ச்சை பற்றி நான் இந்த காருக்குள்ளே உட்காந்து பேசுகிறதுக்கு காரணமே நம்ம மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்ததுனால சில மெமரிஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கிட்ட இங்கே தான் ஸ்டெம்பு நட்டு வச்சு இப்படி தான் பார்த்து கிரிக்கெட் விளாடுவோம். அங்கே தான் இப்போ என் கார் நிற்கிது. ஸோ அது முதற்கொண்டு எல்லாமே நமக்கு மெமரிஸ் தான். ஸோ பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை நான் சூஸ் பண்ணேன். 2004 நினைக்கிறேன். நான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எக்ஸாக்டாக அந்த பப்ளிக் எக்ஸாம் வர டைமில் இந்த நியூ இயர் ஈவெண்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஈவெண்ட்டுனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட இன்வால்மெண்ட் எப்பயுமே கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். அதுவும் நம்ம பசங்க கூட கேட்கவே வேண்டாம். ஸோ இந்த ஈவெண்ட் அப்போது என்ன ஆச்சுனாக்க, நான் இங்கே கலர் பேப்பர் ஓட்டுறதா இருக்கட்டும், ஸ்பீக்கர் இறங்கியிருக்கு, வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும், கரெக்டாக 31st நைட்டு. ஸோ பயங்கரமாக வேலை தடால் புடால்னு வந்துருக்கு. நான்லாம் மேலே எங்கேயும் வேறு நின்றுட்டுருக்கேன், ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு அப்போல்லாம் அந்த கார்ட்லெஸ் ஃபோன் தான் எங்கள் வீட்டில், லேண்ட்லைன் கார்ட்லெஸ் ஃபோன். எங்கள் அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு இங்கே கிணத்துக்கிட்ட நின்றுட்டு நீங்கள் தம்பின்னு கூப்பிட்றாங்க. ஸோ என்னம்மான்னு கேட்டால் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ஃபோனு அப்படின்னு. ஸ்கூல்லேருந்து ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கார்ட்லெஸ் இங்கே வாங்கி கிணத்துக்கிட்ட நின்றுட்டே பேசுகிறேன். எங்கள் பிரின்சிபல் பேசுகிறாங்க. பிரின்சிபல் பக்கத்தில் கிளாஸ் டீச்சர் நிற்கிறாங்க. பிரின்சிபல் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுக்குறேன், பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, ஏன்டா நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, செகண்ட் அன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸோட எல்லா ப்ராக்டிகல்ஸும் இருக்குது, நீ ஒரு ரெக்கார்டு கூட என்ன சப்மிட் பண்ணலேன்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரணும், நீ பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரின்னு பேசிட்டு வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரின்னு போயிட்டு அம்மா அப்பா 4 o'clock இருக்கும் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ 3 o'clock அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க, சாரி. ஸோ எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனால் ஸ்கூலே நிற்கிது, எல்லாம் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறாங்க, எல்லா ரெக்கார்டும் இருக்குது. உங்கள் பையன் ரெக்கார்டு ஆரம்பிக்கலன்றாங்க, கிழின்னு கிழிக்கிறாங்க வழக்கம் போல். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பார்க்கும்போது அப்படியே யோசிக்கும்போது எங்கள் கிளாஸ் பொண்ணுங்க 2 பேர் ஜுவாலஜியும் பாட்னியும் ரெக்கார்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன், நான் பண்ணித்தரேன் சஞ்சய்க்குன்னு சொல்லி வாங்கினேன். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்கிட்ட பேசினதே இல்லை அந்த ஸ்கூலில். ஸோ உங்களுக்கு தெரியும் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் நாங்கள் படித்தேன். ஸோ அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வரேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கெமிஸ்ட்ரி ரெக்கார்டு எழுதி கொடுத்தான், இன்னொருத்தன் ஜுவாலஜி ரெக்கார்டு எழுதி கொடுத்தான். நான் அன்றைக்கும் ஈவெண்ட் பண்ணேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அடுத்த நாள் ரெக்கார்டையும் சப்மிட் பண்ணேன். அந்த நியூ இயரும் அந்த பப்ளிக் எக்ஸாமும் மறக்கவே முடியாது. ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி கிரேட் மெமரி. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்லேயும் நான் கமிட்டடாக இது பண்ணேன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது, மெமரியாகவும் இருக்குது. ஆனால் அது தவிர்த்து நான் சொல்ல போனோன்னா கிரிக்கெட்டில் எக்கச்சக்க மெமரிஸ் இருக்குது, சுரேஷ் கூட எக்கச்சக்க மெமரிஸ் இருக்குது, நூர்தீன், பிரசன்னா, ராஜா அப்படி இருக்குது, தமிம் அப்படி இருக்குது, வினோத் கூடயும் நிறையா இருக்குது, ஸ்ரீகுமார் முதற்கொண்டு எவ்வளோ மெமரிஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு கேள்வி, இன்னொரு ஈவெண்ட்டில் நம்ம எல்லா கதையும் பேசுகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு 1 hour படம் எடுப்போம், அப்போ பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்க. ஆனால் நான் அசோசியேஷனில் பேசுகிறேன். இந்த மெயின் கேட் மேலே எல்லாருக்கும் ஒரு கண் இருக்குது, மெயின் கேட்டை பில்டிங் இடித்தா கூட வாங்கி வைக்கிறதுக்கு. சரியா? சியர்ஸ் கைஸ், நைட்டு CODயில் பார்ப்போம்.